மீண்டும் ஸ்டெர்லைட் மகிழ்ச்சியில் தூத்துக்குடி மக்கள். என்ஜிஓக்களின் சதியால் 1,00,000 பேர் வேலைவாய்ப்பை இழந்து தவிக்கிறார்கள். கடந்த 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பின்பு சுமார் 1,00,000 தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நம்பி இருந்த லாரி போக்குவரத்து தொழில், சிறு குறு தொழில் என மொத்தமும் முடங்கி பல குடும்பம் பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் தூத்துக்குடியில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்து வரும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பொருளாதார ரீதியாக மீட்டெடுக்கும் வேலையாக மீண்டும் தூத்துக்குடியில் கிரீன் காப்பர் ஆலை திறக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் ஆதரவு கொடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆக்ஷன் கவுன்சில் சார்பில் ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை கிரீன் காப்பர் திட்டத்தின் கீழ் மீண்டும் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடங்கப்பட்ட கையெழுத்து இயக்கத்தில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தானாக முன்வந்து கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் வர்த்தக சங்கம், லாரி உரிமையாளர் சங்கம், மீனவ சங்கங்கள் என ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு சங்கங்களும் ஆதரவு கொடுத்து என்ஜிஓக்களின் சதியால் தான் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு மற்றும் CSR பொறுப்புகளை நிறைவேற்றும் நிபந்தனையுடன் ஆலையை திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்துள்ளனர். விரைவில் கிரீன் காப்பர் திட்டத்தின் கீழ் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படும் என்கிற நம்பிக்கையில் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மற்றும் சுற்றுப்பகுதி மக்கள்.